வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது திருநெல்வேலி ஸ்பெஷல் மாப்பிள்ளை சொதி குழம்பு. அதே மாதிரி அதுக்கு ஆப்டாக பார்த்திங்கன்னா தட்டி போட்ட சேப்பங்கிழங்கு வறுவலும் செஞ்சுருக்கேன். இது சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை இடியாப்பம் ஆப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. வேறு லெவலில் இருக்கும். நான் இன்றைக்கி சாதத்துக்கும் அதுக்கு ஆப்டாக சேப்பங்கிழங்கு தட்டி போட்ட வறுவலும் செஞ்சுருக்கிறேன். இது வச்சு சாப்பிட்றப்போ அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது திருநெல்வேலி ஸ்பெஷலும் கூட. நான் ஒரு கல்யாண வீட்டில் இது சாப்பிட்டேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் நானும் வீட்டில் ட்ரை பண்ணேங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா காய்கறியெல்லாம் வாங்கி ஸ்டாக் வச்சுருப்போம். இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் மீதியாக இருக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா எல்லா காய்கறிகளும் நம்மக்கிட்ட எது இருக்குதோ அதையெல்லாம் போட்டு இதை செஞ்சிடலாம். நான் இதுக்கு பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேங்க. தேங்காய் பாலும் பார்த்திங்கன்னா மொதல் தேங்காய் பால் ரெண்டாவது தேங்காய் பாலும் சேர்த்து தனித்தனியாக எடுத்து வச்சுருக்குறேங்க. ஏன்னா மொதல் தேங்காய் பால் தனியாக எடுத்து வச்சுட்டு ரெண்டாவது தேங்காய் பாலில் தான் காய்கறியெல்லாம் வேக வைக்க போகிறோம். இந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் செஞ்சாதாங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதனால் நான் இது தேங்காய் எண்ணெயில் தான் செய்கிறேன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிய விடுங்க, இல்லாட்டி டிஷ்ஷு கசப்புத்தன்மை அடிக்க ஆரம்பிச்சிடும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஜீரகம் போட்டோன்னையே பொரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நல்லா உளிச்சு சேர்த்துருக்கேன். இது சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் தான் அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் கீரி சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எண்ணெயில் வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சியுமே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாயும் மிக்சியில் இல்லாட்டி உரல்லையோ 1க்கு 2 இடித்து அதையும் இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாயும் ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துருக்குறேன். அதையும் இதோட எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வதங்கிட்டுங்க. வதங்கி அதோட ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா அந்த இஞ்சியும் பச்சை மிளகா அந்த சின்ன வெங்காயமெல்லாம் அந்த தேங்காய் எண்ணெயில் வதக்கிறப்போ அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதுக்கு நான் கொத்தவரங்காய், கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் எடுத்துருக்குறேங்க. நான் கடைசியாக தான் கத்திரிக்காய் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த காயெல்லாம் போட்டு எண்ணெயில் 2 நிமிஷம் வதக்கிட்டு நாம் ரெண்டாவது தேங்காய் பால் இருக்குது பார்த்திங்களா, அதை விட்டு இந்த காயை வேக வைக்க போகிறோம். ஏன்னா கத்திரிக்காய் இப்போவே போட்டோம்னா அந்த காயெல்லாம் வேகிறப்ப இந்த காய் சொத சொதன்னு ஆயிரும். இது சீக்கிரம் வெந்துடும். அதெல்லாம் கொஞ்சம் முருங்காயெல்லாம் கொஞ்சம் வேகிற கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் ரெண்டாவது தேங்காய் பாலை விட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இதோட பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன். காய் வேகிற அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்குறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம் போல். காய் நல்லா வேகட்டும். இதில் இந்த காய் தான் போடணுன்ட்டு இல்லைங்க. உங்களுக்கு வீட்டில் என்ன காய் இருக்கோ அந்த காயை நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டுக்கு அது காய் வேகட்டும். நம்ம சேப்பங்கிழங்குக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா கடலை மாவு சேர்த்துருக்குறேன். கடலை மாவு பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்குறேங்க. இதோட பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் அரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்திட்டு லைட்டாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஃபஸ்ட்டு நம்ம மாவை கலந்துக்கலாங்க. நான் சேப்பங்கிழங்குல உப்பு போட்டு வேக வச்சுருந்திங்கன்னா இப்போ உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க. நான் உப்பு போட்டு வேக வைக்கல, ஏன்னா மறுபடியும் அதை தட்டி போடுறங்காட்டி நான் உப்பு போடலைங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கையால் கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி சேப்பங்கிழங்கை வேக வச்சு உளிச்சு வச்சுருக்கிறேன். அந்த சேப்பங்கிழங்கை இந்த மாவோட போட்டு நம்ம பெரட்டி தனியாக எடுத்து வச்சிடலாங்க. ஏன்னா சேப்பங்கிழங்குங்கிறதே வலுவழுப்பாக இருக்கும். அதனால் மசாலா நல்லா ஒட்டிக்கும். உங்களுக்கு எந்த பிரச்சனை, நீங்கள் தண்ணி தெளிச்சிங்கன்னா அதோட சேர்த்து பிசு பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிடுங்க. அதனால் நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம். அந்த காயே வலுவழுப்பாக இருக்கிறங்காட்டி உங்களுக்கு மசாலாவில் அதில் சேர்ந்து நல்லா ஒட்டி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா காய் பாதி வேக்காடு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த காய்க்கும் கத்திரிக்காயும் ஒரே மாதிரி வெந்திருக்கும். இல்லாட்டி முதல்ல போட்டுட்டிங்கன்னா கத்திரிக்காய் கரைஞ்ச மாதிரி கொலன்னு ஆயிரும். அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள். கத்திரிக்காயும் அதே அளவுக்கு வெந்து நல்லா உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா பாசிப்பருப்பு, அந்த பருப்பையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாங்க. இதெல்லாம் சேர்ந்து கலந்து ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்கிட்டோம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கடைசியாக 2வது தேங்காய் பால் விட்டு இறக்கிட்டோம்னா இந்த டிஷ் முடிஞ்சிச்சுங்க. ரொம்ப ஈஸியாக
வீட்டில் காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சு பருப்பு வேக வச்சோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் இந்த டிஷ் செஞ்சிடலாங்க. எப்போவுமே சாம்பார் பருப்பு கடையிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், காய் பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து நல்லா மணம் வருது. இந்த ஸ்டேஜில் தேங்காய் பாலை வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொதிக்க விடாதீங்க. ஊற்றின உடனே ஒரு கலக்கி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா பால் திரிஞ்ச மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள், டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கொத்தமல்லி தழை ஒரு கை போட்டு ஒரு ஸ்பூன் போல் பச்சை தேங்காய் விட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. திருநெல்வேலி ஸ்பெஷல் மாப்பிள்ளை சொதி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா மணமாக நல்லா டேஸ்ட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் உங்களுக்கு லன்ச் செய்யணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ பச்சை தேங்காய் ஊற்றி நம்ம வந்து இறக்கி வச்சிடலாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேனில் வந்து எண்ணெய் காய வச்சுக்கலாம். அடுத்தது வந்து சேப்பங்கிழங்கு பொரிக்க ஆரம்பிச்சிக்கலாங்க. இப்போ மூடி போட்டு நம்ம இதை வந்து இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், சேப்பங்கிழங்கு எல்லாம் போட்டு நல்லா பெரட்டி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ முழுசாகவே அப்படியே போட்டு நம்ம வந்து சும்மா அந்த மசாலா கோட்டிங் ஆகிற அளவுக்கு மட்டும் பொரிச்சா போதுங்க. ஏன்னா மறுபடியும் அதை தட்டி மறுபடியும் நம்ம எண்ணெயில் போட்டு முறுமுறுன்னு பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் போட்டாச்சு. மசாலாலாம் நல்லா ஒட்டி எண்ணெயில் வந்து பொரிஞ்சு வந்துருக்குதுங்க. இந்த மாதிரி பாருங்கள், எல்லா மசாலாவும் கோட்டிங் ஆகிற அளவுக்கு பொரிஞ்சு மட்டும் எடுத்து வச்சா போதுங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கோட்டிங் வந்து இதை பொரித்து எடுத்துருக்குறேங்க. இப்போ இப்படி பொரித்து வச்சதையெல்லாம் இந்த மாதிரி ஒரு தோசை கரண்டி வச்சு ஒரு டம்ளார் வச்சு இப்படி லைட்டாக ரொம்ப அமுக்க வேண்டாங்க. லைட்டாக தட்டினீங்கன்னா தான் அது உடஞ்சி விழுகாமல் உங்களுக்கு அதே பக்குவத்துக்கு வரும். இந்த மாதிரி லைட்டாக தட்டி ஒன்று எடுத்தால் போதுங்க. இதை எடுத்து திருப்பி நாம் வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி எடுத்துட்டு மறுபடியும் எண்ணெயில் போட்டிங்கன்னா உள்ளேயும் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இந்த மாதிரி ஒரு சேப்பங்கிழங்கு வந்து வலுவழுப்பு இல்லாமல் இது இல்லாமல் நல்லா முறுமுறுன்னு இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இப்படி போட்டு எடுக்கிறப்போ கடைசியாக மேலே கருவேப்பிலை தூவி போட்டு அதையும் சேர்த்து இதோட வந்து பொரித்து எடுக்கிறப்போ அதோட வாசனையும் நல்லாயிருக்கும், நீங்கள் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் முன்ன பின்ன போட்டு திருப்பி நல்லா எடுத்துக்கலாம். இது இப்படி போட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு ஆயிரும். அப்புறம் எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக எல்லா பக்கம் ப்ரௌன் கலரில் உள்ள கொண்டு நல்லா மொறுமொறுன்னு வெந்திருக்கும் உங்களுக்கு. இப்போ இது மாதிரி எல்லா கிழங்கையும் நம்ம வந்து பொரித்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த டிஷ்ஷுக்கு இது மாதிரி ஒரு ஆப்டான ஒரு சைட் டிஷ் வந்து இருக்கவே முடியாது. நீங்கள் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், மதியம் லஞ்சு வந்து வேறு லெவலில் இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்குங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி மாப்பிள்ளை சொதி குழம்புமே இந்த வறுவலும் வச்சுருக்குறோம், சாதம் வச்சாச்சு. இதோட இந்த மாப்பிள்ளை சொதி குழம்போட அந்த சேப்பங்கிழங்க வச்சு சாப்பிட்றப்போ அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. எங்களுக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றது பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஏன்னா இதில் வந்து காரம் கம்மியாக இருக்குது, இப்படிலாம் இருக்குது. அது இல்லாமல் எல்லா விதமான காய்கறிகளும் நம்ம சேர்த்துருக்குறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பருப்பும் இருக்குது, பருப்பு ப்ரோட்டீனு. இப்போ வந்து இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்ப என் பையனுக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, எங்கள் பாப்பாவுக்கு இது பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவள் வந்து அதிகமாக காரம் வந்து விரும்பி சாப்பிட மாட்டாள். அதனால் வந்து அவளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தாங்காட்டி அவளுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க, அவளும் விரும்பி சாப்பிட்டா. இப்போ வந்து சாதம் வச்சு அந்த சொதி குழம்பை ஊற்றி இதோட வறுவல் வச்சு அது பிசைஞ்சு அதோட மேலே வச்சு சாப்பிட்றப்போ அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த டிஷ் ரொம்பவே பிடிக்கும். இது வந்து சாதத்துக்கும் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இடியாப்பத்துக்கும் இது சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், ஆப்பத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.